الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم بسم الله الرحمن الرحيم أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة وإن تصبهم حسنة يقولوا هذه من عند الله وإن تصبهم سيئة يقولوا هذه من عندك قل كل من عند الله فما لهؤلاء القوم لا يكادون يفقهون حديثا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أكثروا ذكر هادم اللذات أو كما قال صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر அளவற்ற அருளாளன் நிகரில்லாத அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரை கூறி ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற வல்ல இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கே சொந்தமானது. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்றவன். இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு அவனை தவிர வேறு நாயனே இல்லை என்று சான்று பகர்ந்ததன் பின்னால் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அடியொட்டி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், கியாம நாள் வரைக்கும் யாரெல்லாம் அந்த வழியை பின்பற்றி நடக்குகின்றார்களோ அப்படியான நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. இறைவனின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனது இல்லத்திற்கு சமூகம் தந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா நமது வாழ்வில் எந்த விடயங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அப்படியான அத்தனை விடயங்களையும் நமது வாழ்வில் எடுத்தும் எந்த விடயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும், ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், தூரமாகிவிட வேண்டும் என்று எங்களுக்கு விலக்கல்லிட்டிருக்கிறானோ அப்படியான அத்தனை விடயங்களை விட்டும் ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மறக்க முடியாத ஒரு விடயத்தை இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது மறந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது எந்த விடயத்தை மறந்தவனாக வாழக்கூடாதோ அந்த விடயத்தை மறந்தவனாக இன்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுதான் மரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கின்றானோ அவனுக்கு மரணம் என்ற ஒன்று இருக்கிறது. எனவே அந்த மரணத்தை மறந்தவனாக இந்த உலகத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே இன்றைய இந்த ஜும்ஆவின் தலைப்பாக மரண சிந்தனை என்ற தலைப்பை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஒருமுறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னார்கள். அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டினார்கள், தரக்து ஃபீக்கும் நாத்திகன் வசாமிதா, தரக்து ஃபீக்கும் நாத்திகன் வசாமிதா, அந்நாத்திகு ஹுவல் குர்ஆன் வஸ்ஸாமிது ஹுவல் மௌத் என்று சொல்லி காட்டினார்கள். அதாவது உங்களுக்கு மத்தியிலே பேசக்கூடிய ஒரு விடயத்தையும் பேச முடியாத ஒரு விடயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், உங்களிடத்திலே விட்டு செல்கிறேன். பேசக்கூடிய விடயம் என்ன என்றால் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. பேச முடியாத விடயம் என்ன என்றால் அது மௌத்து மரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், யார் ஒரு மனிதன் உபதேசம் பெறுவதற்கு நாடுகின்றானோ, உபதேசம் பெறுவதற்கு ஒரு மனிதன் விரும்புகின்றான் என்று சொன்னால் அந்த இரண்டிலேயும் உபதேசத்தை எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லி காட்டினார்கள். இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் திருமறை குர்ஆன் வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதிலே பல உபதேசங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இறைவனுடைய மறையிலே அந்த திருக்குர்ஆனிலே பல உபதேசங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அதை படித்து கொண்டும் இருக்கிறோம். அந்த மரணத்திலே எவ்வாறு நாம் உபதேசத்தை பெற்றுக்கொள்வது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரண்டிலேயும் உங்களுக்கு உபதேசம் இருக்கின்றன என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அவ்வாறு என்றால் அந்த மரணத்திலே இருந்து எவ்வாறு நாம் உபதேசத்தை பெற்றுக்கொள்வது என்று நாம் சிந்திக்கலாம். அதற்கான பதிலை முஹத்திஸீன்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எவ்வாறு அந்த குர்ஆனிலே பல உபதேசங்கள் இருக்கின்றனவோ அதே போன்று அந்த மரணத்திலேயும் அந்த மௌத்திலேயும் இருக்கிறது. எவ்வாறு என்றால் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், திக்ருல் மௌத்தி, ஒரு மனிதன் அந்த மரண சிந்தனையிலே வாழுவான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அடுத்த நொடியிலே நான் மரணித்து விடுவேனே என்ற அந்த சிந்தனையிலே ஒரு மனிதன் வாழுவான் என்று சொன்னால் அது நிச்சயமாக அவனுக்கு ஒரு உபதேசமாக அமைந்துவிடும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் மரண சிந்தனையிலே வாழ்கிறான், நான் அடுத்த நொடியிலே நான் மரணித்து விடுவேனே என்ற அந்த சந்தேகத்திலே ஒரு மனிதன் வாழுவான் என்று சொன்னால் அவனால் உருவாகக்கூடிய அவனுடைய உறுப்புகளால் ஏற்படக்கூடிய அத்தனை பாவங்களையும் அந்த மரண சிந்தனை அவனை தடுக்கிறது. ஒரு மனிதன் அவனுடைய வாயினால் பொய் பேசுகின்றான் என்று சொல்லிக் கொள்வோம். ஒரு மனிதன் அவனுடைய வாயினால் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகின்றான், ஆனால் மறுபக்கத்திலே அந்த மரண சிந்தனை அவனுக்கு வருகிறது, அடுத்த நொடியிலே நான் மரணித்து விடுவேனே என்ற அந்த பயம் இருக்கும் என்று சொன்னால் அந்த பயம் அந்த பொய் சொல்லுவதை விட்டும் அவனை தடுக்கிறது. அதே போன்று ஒரு மனிதன் நல்ல அமல்களை செய்யாமல் இருக்கிறான் என்று வைத்துக் கொண்டால் அந்த மரண சிந்தனை அவனை அமல் செய்யும்படி அவனை தூண்டுகிறது. ஏன்? அடுத்த நொடியிலே நான் மரணித்து விடுவேனே, அதற்கு இடையில் இறைவனை புகழ வேண்டும், அவனை வணங்க வேண்டும் என்று அந்த மரண சிந்தனை அவனுக்கு உபதேசம் செய்கிறது. இதனாலே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனோடு சேர்த்து அந்த மரண சிந்தனையை சேர்த்து சொல்லி இருக்கின்றார்கள் என்ற கருத்தை முஹத்திஸீன்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனாலே தான் அந்த சஹாபாக்களையும் அதன்படி அந்த மரண சிந்தனையிலே வாழும்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழக்கி காட்டினார்கள். ஒரு விடுத்தம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எவ்வாறு என்று சொன்னால், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லذات, இந்த உலக ஆசைகளை உலக இன்பங்களை சுட்டரிக்கக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகித்துக் கொண்டே இருங்கள். யார் ஒரு மனிதன் அந்த மரண சிந்தனையிலே இந்த உலகத்தில் வாழுவான் என்று சொன்னால் அடுத்த நொடியிலே நான் மரணித்து விடுவேனே என்ற அந்த சிந்தனையிலே ஒரு மனிதன் வாழுவான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த வீணான விளையாட்டுகளிலோ அல்லது தேவையில்லாத விடயங்களிலே அவன் ஈடுபடுவதை விட்டும் அவன் தன்னை காத்து கொள்ளுவான். அந்த மரண சிந்தனையிலே யார் ஒரு மனிதன் வாழுகின்றானோ அவன் இந்த உலகத்திலே இந்த உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு தலை சாய்க்க மாட்டான். அதற்கு மாற்றமாக நாளை மறுமைக்காக வேண்டி அவன் தயாராக கூடியவனாக மாறிவிடுவான். இதன் மூலமாக அந்த மரண சிந்தனையிலே வாழுவதன் மூலமாக. இதனாலே தான் அந்த சஹாபாக்களையும் அதன்படி அவர்கள்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழி நடாத்தி காட்டி இருக்கின்றார்கள். நாம் அனைவருக்கும் தெரியும், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவர். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படிக்கின்ற பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு அந்த மரண சிந்தனையோடு இருந்தார்கள் என்பதை இன்று வரலாறு கூறிக்கொண்டிருக்கிறது. எவ்வாறு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த மரண சிந்தனை எவ்வாறு அமைந்தது என்பதை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த விரலிலே அணிந்திருந்த அந்த மோதிரத்திலே அந்த மரண சிந்தனையுடைய வாசகத்தை எழுதியிருந்தார்கள். எவ்வாறு தெரியுமா? அந்த வாசகம், கஃபா பில் மௌத்தி வாயிலன் யா உமர், கஃபா பில் மௌத்தி வாயிலன் யா உமர். உமரே, நீ உபதேசம் பெற வேண்டுமா? உமரே, நீ உபதேசம் பெற வேண்டும் என்று சொன்னால் மரணம் மாத்திரம் போதும். நீ உபதேசம் பெற வேண்டும் என்றால் மரணம் மாத்திரம் போதும் என்ற வாசகத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த விரலிலே இருந்த மோதிரத்திலே பதித்திருந்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் அந்த மரண சிந்தனையோடு வாழ்ந்து இருந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சொல்லி காட்டுகின்றார்கள், மனிதனே, நீ காலையிலே இருக்கின்றாய் என்று சொன்னால், இப்பொழுது நீ காலையிலே இருக்கின்றாய் என்றால் நீ மாலையை எதிர்பார்த்தவனாக இருக்காது. நீ மாலையிலே இருக்கின்றாய் என்றால் அடுத்த நாள் காலையை எதிர்பார்த்தவனாக இருக்காதே. ஏன்? அதற்கு இடையில் உனக்கு மரணம் வந்துவிடும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான அந்த மரண சிந்தனையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஊட்டியதின் காரணமாகத்தான், இப்படியான அந்த மரண சிந்தனையின் மூலமாகத்தான் அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது வெறுமனே அவர்கள் பெரிய பாவங்கள் அல்ல, சிறிய பாவங்கள் கூட செய்யாதவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். இப்படியான இந்த பண்புகளை அவர்கள் கொண்டிருந்ததின் காரணமாக. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் இமாம்கள், அதாவது அல் இமாம் தக்காக் என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் ஷரஹு சுதூர் என்ற கிதாபிலும் அதே போன்று இஹ்யா உலுமுத்தீனும் நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன செய்தி என்று சொன்னால், யார் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மரண சிந்தனையோடு வாழ்கின்றானோ, யார் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அந்த மரண சிந்தனையோடு வாழ்கின்றானோ அவன் 3 விடயங்களை கொண்டு கண்ணியப்படுத்தப்படுகிறான். இந்த உலகத்திலே 3 விடயங்களை கொண்டு கண்ணியப்படுத்தப்படுகிறான். முதலாவது என்ன என்றால் தஅஜீலு தௌபா. தஅஜீலு தௌபா என்று சொன்னால் அவன் செய்த அந்த பாவத்திற்காக வேண்டி அவசரமாக தௌபாவை கேட்டுக்கொள்வான். யார் ஒரு மனிதன் அந்த மரண சிந்தனையிலே வாழ்கின்றானோ அவன் தான் செய்த பாவத்திற்காக வேண்டி அவசரமாக தௌபாவை கேட்டுக்கொள்வான். ஏன்? அவன் ஒரு பாவத்தை செய்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய எண்ணம் எவ்வாறு தோன்றுகிறது? நான் அடுத்த நொடியிலே நான் மரணித்து விடுவேனே, அதற்கு முன்னால் அந்த பாவத்திற்காக வேண்டி தௌபா செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். அவ்வாறு இல்லை என்றால் அந்த இறைவனை நான் சந்திக்கின்ற பொழுது அந்த பாவத்தோடு தான் நான் செல்ல வேண்டும், அந்த பாவத்திற்கான தண்டனையை நான் இறைவனிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டி ஏற்படுமே என்ற அந்த அச்சத்தின் மூலமாக அந்த பாவத்திற்காக வேண்டி அவன் அவசரமாக தௌபாவை கேட்டுக்கொள்வான். இரண்டாவது சொல்லி காட்டினார்கள் கனாஅத்துல் கல்ப். போதும் என்ற அந்த மனப்பாங்கு உள்ளவனாக வாழுவான். யார்? மரண சிந்தனையிலே இந்த உலகத்திலே வாழக்கூடியவன். யார் ஒரு மனிதன் மரண சிந்தனையிலே வாழ்கின்றானோ அடுத்த நொடியிலே அல்லது அடுத்த நாளிலே அல்லது அடுத்த கிழமையிலே நான் மரணித்து விடுவேன் என்ற அந்த அச்சத்திலே ஒரு மனிதன் வாழுகின்றான் என்று சொன்னால் போதும் என்ற அந்த மனப்பாங்கு உள்ளவனாக இந்த உலகத்திலே வாழுவான். அதற்கு மாற்றமாக பல ஆண்டு காலங்கள், பல 100 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்திலே வாழுவதை போன்று அந்த மரணத்தை மறந்தவனாக வாழுவான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இந்த ஆதமுடைய மகன் இருக்கிறானே அவனுக்கு உஹது மலையை தங்கமாக ஆக்கி கொடுத்தாலும், ஒரு உஹது மலையை தங்கமாக ஆக்கி கொடுத்தாலும் இன்னும் ஒரு உஹது மலையை தங்கமாக ஆக்கி இறைவன் தரமாட்டானா என்று அந்த ஆசைப்படுவார்கள். அந்த அளவுக்கு பேராசை உள்ளவர்கள் தான் இந்த மனித சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே யாரெல்லாம் அந்த மரண சிந்தனையோடு வாழ்கின்றானோ, இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அந்த மரண சிந்தனையோடு வாழ்கின்றானோ அவர்களுக்கு அந்த பேராசை விட்டும் பாதுகாக்கப்படுகின்றான். அதான் அந்த போதும் என்ற அந்த மனப்பாங்கு உள்ளவனாக அந்த மனிதன் மாறுகின்றான். மூன்றாவதாக சொல்லி காட்டினார்கள்
நஷாஅத்துல் இபாதா, அவனுடைய அந்த இபாதத்திலே உற்சாகம் உள்ளவனாக இருப்பான். யார் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது மரண சிந்தனையோடு வாழ்கின்றானோ, எனக்கும் மரணம் என்று ஒன்று இருக்கிறது, என்னை எப்படியாவது அந்த மரணம் வந்து அடையும் என்ற அந்த சிந்தனையிலே ஒரு மனிதன் வாழ்கின்றானோ, அவனுடைய இபாதத்திலே உற்சாகம் உள்ளவனாக இருப்பான். அதற்கு மாற்றமாக மறந்திருக்கக்கூடியவன் அந்த இபாதத்திலே சோம்பேறப்பட்டவனாக, இன்றைக்கு தொழ வேண்டிய அவசியம் இல்லை, நாளைக்கு தொழுவோம், இன்றைக்கு நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதிர்வரக்கூடிய வருடத்திலே நோன்பை பிடிப்போம், இந்த வருடம் ஹஜ்ஜை செய்யக்கூடிய தேவையில்லை, அடுத்த வருடத்திலே ஹஜ்ஜை செய்வோம் என்ற அந்த இபாதத்திலே சோம்பேறப்படக்கூடியவனாக யார் மாறுவான் என்றால், அந்த மரணத்தை மறந்து இருக்கக்கூடியவன், அந்த மரண சிந்தனையிலே இருக்கக்கூடியவனாக இருந்தால், அடுத்த நொடியிலே நான் மரணித்து விடுவேனே, இந்த அமலை எனக்கு அடுத்த நொடியில் செய்யக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு தர மாட்டானே என்ற அந்த எண்ணத்திலே அந்த இபாதத்தை அவன் உற்சாகமாக செய்து கொள்வான், அவசரமாக அவனுடைய இபாதத்தை செய்து கொள்வான். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான இந்த விடயங்கள், இந்த மரணத்தை அவன் ஞாபகம் செய்தவனாக, மரண சிந்தனையிலே இந்த உலகத்திலே வாழ்வதின் மூலமாக அவன் நிச்சயமாக அவன் உபதேசத்தை பெற்றுக் கொள்கிறான். எவ்வாறு இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே பல உபதேசங்களை கூறி இருக்கிறானோ, அந்த குர்ஆன் நமக்கு எவ்வாறு பல உபதேசங்களை சொல்லித் தருகிறதோ, அந்த குர்ஆன் எவ்வாறு பல நல்ல வழிகளின் பக்கம் எங்களை இட்டுச் செல்கிறதோ, எவ்வாறு பல தீமையான காரியங்களை விட்டும் தடுக்கிறதோ, அதே போன்று இந்த மரண சிந்தனை எங்களை நல்ல வழியின் பக்கமாக இட்டு செல்கிறது, அதே போன்று தீய விடயங்களை விட்டும் எங்களை தடுக்கிறது என்ற கருத்தை தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான இந்த விடயங்களை நாம் தெரிந்து, அந்த விடயங்களை நாம் இந்த மரண சிந்தனையை நமது வாழ்விலே நாம் நடத்தும், அந்த மரண சிந்தனையை நமது வாழ்நாளிலே நாம் ஞாபகித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னால், எவ்வாறு அந்த திருமறை குர்ஆனின் மூலமாக நாம் நேர்வழி பெற்றிருக்கிறோமோ, அதே போன்று அந்த மரண சிந்தனையின் மூலமாகவும் நாம் நேர்வழி பெறலாம் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது. ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மரணம் இருக்கிறது, இந்த மரணத்திலே இருந்து யாருமே தப்பிவிட முடியாது. இந்த மரணம் இருக்கிறது, அது வயதை பார்க்கக்கூடிய அவசியம் இல்லை. இன்று நாம் இப்பொழுதுதான் நமக்கு 20 வயது அல்லது 15 வயது அல்லது 5 வயது என்று யாரும் வயதை வைத்து அந்த மரணத்தை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால், நமக்கு இன்று உலகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை காட்சிகளும் அதற்கு சான்றாக இருக்கின்றன. ஏன் நாம் பார்க்கிறோம், தாயுடைய வயிற்றிலே இருந்து எத்தனையோ குழந்தைகள் மரணித்தவைகளாக பிறக்கின்றன. அதே போன்று பிறந்தவுடன் எத்தனையோ குழந்தைகள் மரணிக்கின்றன. 5 வயதில், 10 வயதில், 15 வயதில் என்று எத்தனை வயதை எடுத்துக்கொண்டாலும் அத்தனை வயதிலேயும் அந்த மனிதர்கள் மரணித்துக் கொண்டு இருப்பது, அந்த மரணத்திற்கு ஒரு காலம் இல்லை, ஒரு நேரம் இல்லை, வயது எல்லை இல்லை என்பதற்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து விடக்கூடாது, எங்களுக்கு இப்பொழுதுதான் 20 வயதாக இருக்கிறது, இன்னும் பல காலங்கள் இந்த உலகத்திலே வாழலாம், அப்பொழுது நல்ல அமல்களை செய்து கொள்ளலாம் என்ற அந்த எண்ணம் நமக்கு வந்துவிடக் கூடாது. அதனாலே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அந்த மரண சிந்தனையோடு வாழுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். அதற்கு மாற்றமாக யாரெல்லாம் அந்த மரண சிந்தனையை மறந்தவனாக வாழ்கின்றானோ, அவன் கை சேதப்பட்டவனாக மாறுவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது. அடுத்ததாக, இந்த மரணம் எங்கே அந்த மரணம் நமக்கு வந்து அடையும் என்று இறைவன் எழுதியிருக்கிறானோ, அவன் நாடி இருக்கிறானோ, அது வந்து தீரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏனென்றால் அவனுடைய திருமறை தெளிவாக கூறி காட்டுகின்றது. மேலே ஓதிய அந்த வசனத்திலே, ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷையதா என்று சொல்லி காட்டுகின்றான். ஃபீ புரூஜி முஷையதா என்றால் உயரமான கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் சரி, உயரமான ஒரு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த மரணம் உங்களை வந்து அடையும் என்பதிலே அடையும் என்று இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மரணத்திலே இருந்து நாம் எப்பொழுதும் தப்பிவிட முடியாது. ஏனென்றால் வேறு ஒரு குர்ஆன் வசனத்திலே இறைவன் சொல்லுகின்றான், நீங்கள் மரணத்தை விட்டும் நீங்கள் விரண்டு ஓடினாலும் அது உங்களை வந்து அடையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது என்று இறைவன் வேறு ஒரு வசனத்திலே சொல்லி காட்டியிருக்கிறான். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது அந்த மரண சிந்தனையோடு வாழ்ந்து அந்த மரண சிந்தனை நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எவ்வாறு அந்த குர்ஆனின் மூலமாக அந்த திருமறையின் மூலமாக நாம் உபதேசத்தை பெறுகின்றோமோ அதே போன்று இந்த மரண சிந்தனையையும் நாம் எமக்கு வழிகாட்டியாக எடுத்து நமது வாழ்நாளிலே அதை நினைத்தவர்களாக வாழ்ந்து நன்மக்களாக மாறுவதற்கு இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. எமது உஸ்தாதுமார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. இந்த சிறிய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا أيها الإخوان في الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فيا أيها الإخوان في الله، إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد، وشارعه نبينا محمد صلى الله عليه وسلم، وبين ذلك في سيرته الجميلة، ولم تبق في قلبه زهرفة الدنيا، وهو الذي قال: لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا منها شربة ماء. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام، والله عز وجل من قائل عظيم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. فنفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة نبيه الكريم. أقول قولي هذا، أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه، إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وسلم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله وحبيبه وخليله. اللهم صل على رسولك سيدنا ونبينا وشفينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فيا عباد الله،
أوصيكم بتقوى الله. أطيعوا الله وأطيعوا الرسول، ومن يطع الله ورسوله فقد رشد واهتدى، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم ارض عن الخلفاء الأربعة أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعمر الفاروق رضي الله تعالى عنه، وعثمان ذي النورين رضي الله تعالى عنه، وعلي كرم الله وجهه رضي الله تعالى عنه، وعن أمهات المؤمنين أزواج رسول الله صلى الله عليه وسلم، وعن كل الصحابة والتابعين وتابع التابعين رضوان الله تعالى عليهم أجمعين. وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أيد الإسلام والمسلمين، فانصرنا على القوم الكافرين. اللهم انصرنا ولا تنصر علينا، اللهم امكر لنا ولا تمكر علينا، اللهم زدنا ولا تنقصنا، وأكرمنا ولا تهنا، وأسرنا ولا تؤسر علينا، وارضنا وارض عنا برحمتك يا أرحم الراحمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك غفور رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.